எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபின்னமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரிபி பாண்டா. எஸ், என் பேர் தான் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், மூவி ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூஸ்னு அதுக்கு வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். எஸ், என்னோடய இன்டர்வியூ வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் எஸ் 30th December 5 o'clock early morning. ஸோ Day 1 நான் ட்ரிப் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், ஸோ ஃப்ரம் பெங்களூர் டு ஸ்ரீசைலம் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் நான் என்னோடய ஃப்ரெண்டும். Day 1 பெங்களூர் டு ஸ்ரீசைலம் பார்க்க போகிறீங்க. மார்னிங் 5 o'clock பாஸ், பயங்கரமாக குளிருது. பார்த்துக்கலாம், என்னோடய ஜர்கின், என்னோடய பேக்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. முடியல, பெங்களூரில் காலையில் எப்படி தான் எந்திரிக்கிறாங்களோன்னு தெரியாது. சத்தியமாக பயங்கரமாக குளிருது. எப்படியோ குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்காக ஒரு கண்டென்ட் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் நேராக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், எஸ், ட்ரிப் ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் நம்ம கூகுள் சேட்டன் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லைக் 545 kilometers இருக்குன்னு காட்டுது. அண்ட் 10 hours 14 minutes. ஸோ எஸ், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ரைட். எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்டப்போடு நான் உங்களுக்காக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறப்போ லைக் நான் ஜனவரி நியூ இயர்க்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் லைக் இப்போவே அட்வான்ஸ் விஷஸ் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். டீ குடிக்கலன்னு பார்த்தோம், பட் ஷாப் எங்கேயுமே எங்கே ஓப்பனாக இல்லை. ஸோ அதனால் போகிற வழியில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ட்ரிப் ஸ்டார்டட். எஸ், என்னால் நம்பவே முடியல பஸ். நானும் இந்த மாதிரி ஒரு செட்டப்போடு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் நிறையா ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். லைஃப் ரொம்ப புதுசாக மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பாஸ். நம்ம இந்த 2020 நம்மளை வச்சு செஞ்சுது எல்லாரையும். நான் மட்டும் விதிவிலக்கல்ல. உருப்படியாக ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணதில் ஸோ எண்டில் தான் நம்மளால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை நினைக்கும் போது ஓகே, சம்திங் வி ஆர் கோயிங் டு டூ இன் 2020. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மேலும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் அண்ட் vlogs வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரம் ட்ரிபி பாண்டா. ஐயோ, ரொம்ப குதூகலமாக இருக்கு. அதிகாலை 6 மணி, விடியும் நேரம். பெட்ல எடுக்கலையா? ஆமா, ஆமா. சரி பாப்போம் வா. ஸோ எஸ் பாஸ், கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பிடிச்சிருச்சு. ஸோ பையன் க்ளவுஸ் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுருக்குறான் போல இருக்கு. அதை நானும் கவனிக்காமல் விட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். நடக்கும் பாஸ், இட் ஹேப்பன்ஸ். ஒரு ரைடுன்றதுனால ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துடுவோம்.
அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரி, 1000 என்கேஜ்மெண்ட். ஸோ மறுபடியும் அங்கே க்ளவுஸ் இருக்கான்னு போய் பார்க்க போகிறோம். பை காட்ஸ் கிரேஸ் இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அது நான் யூஸ் பண்ணதில்லை, அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வாங்கலை. அண்ட் இந்த ஹெல்மெட்டை மவுண்ட் ஸ்ட்ராப் வாங்குறப்பவே நான் க்ளவுஸ் பார்த்தேன். சரி 2500 இருந்தது. பட் சாப்பிட்ற பார்த்துக்கலாம். பட் எனக்கு விட்டுட்டேன். லைக் எதுக்கு இப்போ வாங்கிட்டு மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படும். பட் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது கூகுள் சேட்டன். யூஸ்வலி ஒவ்வொரு ரைடர்ஸும் கூகுள் மேப்க்கு பேர் வைப்பாங்க. லைக் சில நம்ம செரிலாக்ஸ் பார்த்திங்கன்னா லைக் கூகுள் மாதாஜின்னு சொல்லுவார். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கூகுள் சேட்டான்னு வச்சிட்டேன். நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா சேட்டை பிடிச்ச பையன் கண்ட ரோட்டுக்கெல்லாம் நம்மளை சுற்ற விட்ருவோம். ஸோ அதனால் நான் கூகுள் சேட்டான்னு வச்சிட்டேன். சேட்டை பண்ணாத வரைக்கும் ஓகே, பண்ணிட்டானா வேறு மாதிரி கேட்பேன் கூகுள் சேட்டாவை. ஸோ அதனால் நான் கூகுள் சேட்டா. வெல்கம் கூகுள் சேட்டா டு ட்ரிபி பாண்டா. எஸ், ஆக்சுவலாக நேற்று ஒரு பேக்கில் போக வேண்டியதாக இருந்தது. லைக் இவ்வளோ பெரிய ஒரு ஊருக்கு போகிற அந்த போத்தீஸ் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேக் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தா டேங்க் மேலே வச்சு என்னால் போட்டவே முடியல. இது வேலைக்கு ஆகாதுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேக், என்கிட்ட ஒரு பேக்கு, என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பேக்கு. ஸோ அதை ஸ்டஃப் பண்ணிட்டு நேற்று பண்ணுறதுக்குள்ளே செம காமெடியாக போச்சு. ஸோ இட்ஸ் எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பாஸ். 2021க்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஏற்கனவே நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்மளும் ஏதாச்சும் பண்ணுவோமே. ஆக்சுவலாக இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். பட் யாருமே பெருசாக ஒன்றும் நம்பலை. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் என்னை ஊக்குவித்தால் மேலும் பல வீடியோஸ்கள் வரும். ஸோ நான் ஏன் ஸ்ரீசைலம்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணதை நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்கணும் பாஸ். டோல்கிட்ட ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐ திங்க் இது சன்செட் ஆகிற சன்ரைஸ் ஆகிற நேரம் 6:20. இந்த ரோடு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பெங்களூர் டு காடுகுடி பார்த்தீங்களா, இந்த ரோடு இப்படி இருந்தால் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இந்த மோட்டோ வ்ளாகர்ஸ்க்கு எப்படி? ஸோ எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு டோல் என்ட்ராக போகிறோம். ஃபைனலி ஹைவே என்ட்ராயாச்சு காடுகுடியிலேருந்து. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு. டோல் என்ட்ராக போகிறோம். சாரி, டோல் இல்லை, டோல். என்ட்ராக போகிறோம். என்ட்ராகிட்டோம். எஸ், வி ஹாவ் என்டர்ட் த ஃபர்ஸ்ட் டோல். இதுக்கு ஒரு நல்ல ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டணும் பாஸ். ஸோ எஸ், டீ பிரேக் ஆச்சு. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம். சாரி ஜார்விஸ். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கே, இது ஒரு மாதிரி நல்ல எப்படி தான் இங்கே மட்டும்தான் பாஸ் இந்த மாதிரில ஏறலாம்.
மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்காது. இதில் தான் ஜம்ப் பண்ணலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஏன் ஸ்ரீசைலம், ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரைடுங்கிறதுனால நான் அவ்வளோவா குட்டியோண்டி ரைடும் பண்ணுற ஐடியா இல்லை. அட் த சேம் டைம் லைக் 700+ கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இன் பிட்வீன் ஆவரேஜ், ஸோ பிட்வீன் 400 to 500 அந்த கிலோமீட்டர் கணக்கில் லைக் என்ன பிளேசஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் காட்டுச்சு ஸ்ரீசைலம்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் கொரோனா இந்த டைமில் லைக் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. சேஃப்டி முக்கியம் பாஸ். ஸோ சிந்தாமணி 48 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட்டு மாலூர், ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை. இப்போ நம்ம சென்னை போகிறது கிடையாது. ஸோ லெஃப்ட் எடுத்து போகணும்னு சொல்லுது கூகுள் சேட்டா. எனக்கு இது பேர் ஏன் வச்சு நினைக்க தேவை பஸ், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. கொஞ்சம் இடக்கு முக்கம் பண்ணால் போதும், சுற்றி விட்ருவோம். லெஃப்ட்டு சிந்தாமணி. ஓகே, லாஸ்ட் டைம் ஹாஸ்லே ஹில்ஸ் போனப்போ கூட லைக் இந்த சிந்தாமணி மார்க்கெட்னு ஒரு ஏரியா இருந்துச்சு பஸ், அது வழியாக தான் நான் வந்தேன். ரொம்ப மாதம் கழிச்சு 80ல் போயிட்டுருக்கேன். அது சரி, வண்டியை டச் பண்ண தானே. கோலார் ரைட் எடுத்தால் 25, தேவன்ஹள்ளி 26. நம்ம சேட்ட பையன் என்ன சொல்கிறான், சிந்தாமணி 23. ஸோ மணி இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 o'clock, பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ வெளியில் 4 இட்லி, நீயோட 3 இட்லியா? ஸோ 3 இட்லி சாப்பிட்டு கிளம்பலான் இருக்கோம். பார்ப்போம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3 இட்லி, சாம்பார், சட்னி சமக்காரம் பஸ். Já consegui, porque você cara, tu tinha um estado. வெடி நல்லா சாஃப்டாக இருக்குது, சூடாகவும் இருக்குது. அதான் மேட்ரு, சூடாகவும் இருக்குது. ஸோ ரோடு ரொம்ப மோசம். ஐ மீன் ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷன் போல் இருக்குது இந்த ரூட்டில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம். டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண. ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதுனால ரொம்ப பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரோடு. எப்படி இருந்தால் டைமுக்கு எப்படி போய் சேர்றது பாஸ். காமோன இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு எடிட்டிங் அப்போது சிஸ்டமில் பார்க்குறப்போ சந்தோஷம் வரும் பாருங்கள் பாஸ். வேறு லெவல் சந்தோஷம் அது, நல்லா வந்துச்சுன்னா. சே, ரோடு மிகவும் மோசமாக நிலைமை உள்ளது. இந்த ரோடை தயவு செய்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க பாஸ். நீங்கள் சப்போஸ் அம்மா பார்த்தீங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரோடே இல்லை, ரோடே இல்லை பஸ், ரோடே இல்லை. எப்போ ஹைவே வர்றது, எப்போ நல்ல ரோடு வருது.
ஆனால் தோடி எல்லையோ போவோம். லாரி வர சைட்டாக வருது. பின்னாடி பார்த்து என்ன பண்ணுறானே தெரில பாஸ். இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த பக்கம்தான் பார்க்குறான். அப்படியே எப்படா ரோடு போட்டு முடிப்பீங்க? ஃபஸ்ட்டு எய்தாப்புல ஒரு மஞ்சள் லாரி ஒன்று வருது. அடடோ வயசரை முடிக்க வேண்டியதான். புளியை கழுப்பிட்டு வரான் பாஸ் உங்கள் அக்கா மோனு. பாவம் பின்னாடி ஒரு மாருதி 800. இந்த வண்டியில் இன்னும் இருக்குது பாஸ் பாருங்களேன். ஆடி, பென்ட்லி, பிஎம்டபிள்யூலேருந்து எவ்வளவோ வண்டி வந்துடுச்சு. பட் ஸ்டில் அவர் 90s கிட்ஸ்க்கான கார் மாருதி 800 அண்ட் ஆம்னி. கிட்னாப்பிங் வண்டின்னு சொல்லுவோம் அதை. முடியலை. இந்த மாருதி 800 பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தடா போனோம் பஸ். காலேஜ் செகண்ட் இயர் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் தெரியுமா. செகண்ட் இயரில் தான் கொஞ்சம் ட்ராவல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு தடா ரைடு பார்த்தீங்கன்னா இந்த மாருதி 800 தான் நான் போனேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தோம். வீட்டுக்கு தெரியாது பஸ். ஏன்னா காலேஜ் இல்லையா. ஸோ அப்போது வீட்டில் யாரும் விட மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. காலேஜ் தருணங்கள் திரும்ப வருமா? இதை என் ஃப்ரெண்டு பார்த்தானா மெமரைஸ் பண்ணுவான். ஆமாம் மச்சான் அப்படின்னு. மாருதி 800 ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்குறோம். I think it's a village. திங்கெல்லாம் கிட்ட வில்லேஜ் தான்டா. போடுறா தம்பி பிரேக்க. பஸ்ஸு போட்டும். ஆடுறான் அப்படிதான் பஸ் இருக்கு. இது ஒரு நல்ல வியூ பாஸ். என்ன ரோடு மட்டும்தான் நல்லா இல்லை, மற்றபடி வியூ சூப்பர். இன்னும் 8 hours 15 minutes இருக்கு. தப்பு பண்ணிட்டோம் பாஸ். இந்த ரோடு நம்ம எடுத்துருக்கவே கூடாது. ஹைவேலேயே போயிட்டுருக்கணும். என் ஜார்விஸ் சொன்னான், நேராக போவாதரா, ஷார்ட்கட்டில் போடா, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு. அவன் ஜார்விஸ் இல்லை, உங்கள் காமோனு ஜார்விஸு. விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. இந்த மாதிரி ரோடு இருந்தால் எவன்டா வருவான் உங்கள் ஊருக்கு? பிக்காளிப்பல. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் நல்லா இருப்ப. இது செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. என்ன செக் போஸ்டா இருக்கும்? 8 hours 3 minutes காட்டுது. முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல், வெற்றிவேல்.
எனக்கு தெரிஞ்சு இப்போது ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடனப்பள்ளின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். இது எங்கேயோ கூட்டு போகுது இந்த சேட்டை. 7 hours 49 minutes காட்டுது கூகுள் சேட்டா. ஸோ 371 kilometers. ஐயோ கூகுள் சொதப்புது. மச்சான், டேய் சொதப்புறான்டா அவன். இது ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கூட்டுன்னு வந்துருக்குது. கரெக்டு தான் போகிறோமா? எனக்கு இன்னும் கரெக்டு தான் போகிறோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. இது ஊருக்குள்ளே கூட்டு வந்துருக்கு. மாடனப்பள்ளி முனிசிபாலிட்டி. ஐ திங்க் வி ஹவ் கிராஸ்ட் இன் ஆந்திரா ஐ கெஸ். அந்த ரோடு கம்பேர் பண்ணுறப்போ இந்த எவ்வளோ பரவாயில்ல பஸ். அது என்ன அடி. நான் முடிவு பண்ணிட்டேன் வரும்போது. இப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான், கடப்பா ரோட்டு குருவி படம் பார்த்தியடா, கடப்பா பள்ளி வரலாமா அப்படின்னு. ஸோ இது ஒரு லெசன். கடப்பா ரூட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பெங்களூர் டு கடப்பா ஹைவே. அதுக்கு பதிலாக நீங்கள் அனந்தபூர் அண்ட் கர்னூல் ரோடு எடுத்துருக்கலாம். பட் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். தட்ஸ் ஃபைன். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பஸ் மவுண்டன். உங்களுக்கு எப்படி தெரியுது தெரில, செம்மையாக இருக்குது. இந்த லொக்கேஷன் இது போட்டு 45 minutes பிரேக் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பெங்களூர் டு கடப்பா ஹைவே ரொம்ப தப்பு பஸ். ஸோ எஸ் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் ஒன்று எடுத்திருக்கோம். லைக் இது ஒரு ஹைவேன்னு சொல்ல முடியாது. ஒரு ரோடு கண்டிஷன் நல்லா இருக்குது அண்ட் வியூவும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள். பார்ப்போம். மேபி லைக் மேக்ஸ் டு மேக்ஸ் லைக் ஈவினிங் 6:30 or 7 o'clock 7:30 மேக்ஸ் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், பிரேக் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் முன்ன கம்பேர் பண்ணுறப்ப விட இப்போ கொஞ்சம் ரோட்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ இட்ஸ் 6 hours
41 மினிட்ஸ்னு காட்டுது. கூகுள் சார்ட்டர் 393 கிலோமீட்டர். இது ஒரு செக் போஸ்ட் இருக்குது போல இருக்குது. ஸ்லோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸ்டாப் அண்ட் ப்ரொசீட். ஓகே, நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள். ஃபாரஸ்ட் செக்கா? ஸோ இது ஒரு நல்ல வியூ. ரோடு நல்ல ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கு. ஆட்டோக்குள்ளே இவ்வளோ அக்கப்பூரா? இது ரொம்ப அக்கப்பூர். சாரி, இது வெக்கப்பூர் கிடையாது, இது ஏதோ ஒன்று போரும் நினைக்கிறேன். அவனு ஃபுல்லாக சில பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது. கடப்பாவுக்கு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இதான் மச்சான் ஹைவே. நீ கேட்டிய ஹைவே இதான்டா. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹைவே ரீச் டச் பண்ணிட்டோம். ஸோ விஜயவாடா 416, கர்னூல் 241, கடப்பா 46. ஸோ கர்னூல் தாண்டி தான் ஸ்ரீசைலம் இருக்குன்னு நான் பார்த்தேன். அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் 2 மணி ஆக போகுது. பரவாயில்ல பஸ், அவ்வளோ ஒன்றும் வெயில் இல்லை, கொஞ்சம் மூடியாக தான் இருக்குது. டிசம்பர் மாதம் இல்லையா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ டோலை தாண்டி விட்டுகிறோம். கம் ஆன் பேபி. Welcome. Thank you. பூந்துடலாம் பா, செவ்வாய்னா பூந்துடலாம். இந்த ஊர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா லைக் பூம்பு மாடு மாதிரி இருக்குது பஸ். நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டி. இப்படி போனோம், இது ஆப்போசிட் வருவான், லாரி வருவான், சரியா? இது கரெக்டாக வருவான் லாரி. ஸோ ஜார்விஸ் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறான். ஸோ ஜார்விஸ் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறான் எப்படி போகணும், எங்கே போகக்கூடாதுன்னு. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எவ்வளோ நாளாச்சு. ஸோ மலை ஏறி மலை இறங்கி இருக்கோமா? ஓகே. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம ஒரு தாபாவுக்கு வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2:30 ஆகுது. ஸோ செம பசி. அண்ட் தாபாவில் பார்த்தீங்கன்னா லைக் பட்டர் சிக்கன் அண்ட் நான் சொல்லியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். செம பசி பாஸ். இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸ்ரீசைலத்துக்கு. மேபி லைக் ஈவினிங் 7-7:30 போல் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். கேவலமான பட்டத்துக்கு ஓகே ஃபைன். வீடியோ பற்றி கம்மியாக இருக்குது.
ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எஸ், கர்னூல் 198 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட் எடுக்கணும் கர்னூல் போகிறதுக்கு. ஸோ கர்னூல் போயிட்டு தான் ஸ்ரீசைலம். சிக்னலுக்கு வந்தாச்சு. லைக் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. யாரும் கை காட்டுறாங்க, யாருன்னு தெரில. டோல் ரோடு, ஓகே, யாருன்னு தெரில. நம்ம கூகுளில் பார்த்து தெரிஞ்சுப்போம். பழம்பள்ளி டோல் பிளாசா. ஸோ கைஸ், டைம் இப்போ எக்ஸாக்டாக 5:27. நாங்கள் ஒரு சின்ன டீ பிரேக் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ கர்னூலுக்கு ஜஸ்ட் ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் தான் பாக்கி இருக்குது. அது முடித்த உடனே அங்கேருந்து ஸ்ரீசைலம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வில் ரீச் த மேக்ஸ் லைக் 7 to 7:30. ஸோ ஒரு டீ, ஒரு போண்டா. ஸோ கைஸ், டீ பிரேக் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ ஒரே ஸ்ட்ரெச் டு ஸ்ரீசைலம். எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. நின்னது வரைக்கும் போதும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. சாப்ரியோலி டோல்கேட் அவருக்கு 500 மீட்டரில். ஸோ இன்னும் கர்னூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ ரோலியோ டோல் தாண்டியாச்சு. அண்ட் கர்னூல் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரெயிட் பொலூர் அண்ட் பன்னியம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன். கர்னூல்லே ஸ்டே பண்ணிட்டேன் பிகாஸ் ஸ்ரீசைலமுக்கு போக முடியல. ஸோ லைக் என்ன சொல்கிறதுனா, லைக் கர்னூல்லேருந்து லைக் 184 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ நைட்டு ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லைன்றதுனால ஸோ கர்னூல்லே தங்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ இது வந்து லைக் ஜஸ்ட் ஒரு ஓயோவில் புக் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் பஸ். செம்ம டயர்ட். ஸோ கம்ப்ளீட்லி ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான். ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதை நாளைக்கு சொல்கிறேன். ஐ எம் ஃபுல்லி டயர்ட் நவ். பை. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. அந்த கரடி இரவில் ஏதாவது வந்து மன்னா ஒன்று செய்யலாமே. நாம் இருவரும் சென்று 1 மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, மன்னா போ.